இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கல்ஃப்ல இருந்து, அதாவது எந்த ஒரு கேஒய்சி ப்ரூஃபுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொமோட்டர் வந்து உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அப்பதானே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். 143 கோடிக்கான டெபாசிட் .com பபிள் நல்லா பெருசா வளர்ந்துட்டு இருந்துச்சு. கோல்டு பிரைஸ் மேல போனா இந்த ஸ்டாக் பிரைஸ் அதை விட அதிகமா மேல போகும். கோல்டு பிரைஸ் கீழே வந்தாலுமே இந்த ஸ்டாக் பிரைஸ் மேலதான் போகும், ஸ்லோவா போகும். டாடாஸ் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அளவு ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு கம்பெனி. எஸ், நம்ம மணப்புரம் ஃபைனான்ஸ் கம்பெனி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கேரளாவோட ஃபர்ஸ்ட் என்பிஎஃப்சி, கேரளாவோட ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் அண்ட் ஐபிஓன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பான் புரோக்கர் ஷாப், அதாவது அடகு கடையா ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு எப்படி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியா, நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா, பேங்கை விட அதிகமான சிஏஆர் ரேஷியோ வச்சிருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ், 28க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸ்ல பிரசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய, அதாவது ஒரு பேன் இந்தியா பிரசன்ஸ் வச்சுட்டு 45,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ், அதுல மோஸ்ட் ஆஃப் உமன் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட க்ரோத் ஸ்டோரி என்ன அண்ட் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சேர்த்தே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் இந்த ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்து இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுலேருந்து நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு 20% கெயின் ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக எனக்கு இந்த கம்பெனி கிடைச்சது. ஸோ அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி சொல்றேன். இந்த கம்பெனி ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு 1 Minute ஃபண்டமெண்டல்ஸ். ஆல்ரெடி கம்பெனி ப்ரொஃபைல தான் நான் இன்ட்ரோவா சொன்னேன். ஸோ இப்போ நம்ம டைரக்டா கம்பெனி ஹிஸ்ட்ரிக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டோரி எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949ல விசி பத்மநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழப்பாடு அப்படிங்கிற ஏரியாவில் திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல கேரளாவில் இந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது ஒரு சாதாரண அடகு கடையா தனி ஆள் பார்த்துக்கூடிய பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா ஒரு சீட்டு பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட பேசிக் ஐடியா அண்ட் விஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கிட்ட இருந்தெல்லாம் மணியை கலெக்ட் பண்ணி அதெல்லாத்தையும் டெபாசிட்டா வச்சுட்டு தேவைப்படக்கூடிய மக்களுக்கு லோனா கொடுக்கலாம். ஸோ அந்த லோன்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் பண்ணலாங்கிறது தான் இவருடைய பேசிக் ஐடியாவே இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் டைம்ல பெருசாக ஒரு டெபாசிட் வரல, ஏன்னா எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே இந்த பிசினஸ் மேல ஸ்டார்டிங்ல இல்லை. பட் லேட்டர் இவர்கிட்ட இருக்கிற கேபிட்டல் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இவர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த ஃபிஷர்மேனுக்கு அதிகமாக லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால அதிகமாக அக்ரிகல்ச்சர் இருக்கும் அண்ட் கடல் இருக்கிறதுனால அதிகமாக மீன்பிடி தொழிலும் நடக்குங்கிறதுனால இவங்களுக்கு லோன் கொடுத்தாரு. ஸ்லோலி இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் பண்றது மூலமா இவருடைய பிசினஸ் வளர்க்க அந்த லோன்ஸுமே கரெக்டாக ரீபே ஆகும்போது மக்களுக்கு இவர் மேல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரஸ்ட் அதிகமாக பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இவர் நேரா அந்த விவசாயிகள் கிட்டயும் மீனவர்கள் கிட்டயுமே போயிட்டு, உங்களுக்கு நான் லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், இப்ப நீங்க உங்களுடைய ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க, அந்த ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதாவது டெபாசிட்டா என்கிட்ட கொடுங்க, நான் அதை வச்சு அதிகமாக லோன் கொடுத்து உங்களுக்கு இன்னுமே அதிகமான பணம் சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு. 1949 சொல்லும்போது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச ஸ்டார்டிங் டைம். ஸோ அதனால பெருசா பேங்கிங் மேலாம் மக்களுக்கு பெருசா ஐடியா இல்லை. அதனால இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட டெபாசிட் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பட் இவர் ஒரு கேப் லிமிட் வச்சுட்டு தான் இந்த பிசினஸ் வளர்த்தாரு. அந்த பிசினஸோடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பென்ஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இவரோட பிசினஸ் மாடல் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா இவருடைய கேபிட்டல் டோட்டலா ஒரு 5 lakhs இவ்வளவுதான் நான் வச்சிருப்பேன். இதை தவிர ஓவராலா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கிட்ட டெபாசிட் கலெக்ட் பண்றது ஒரு 20 lakhs, மொத்தமா ஒரு 25 lakhs மட்டும் தான் இந்த கம்பெனியோட டோட்டல் கேபிட்டலாவே நான் வச்சிருப்பேன். அந்த டைம்ல இந்த 25 lakhsங்கிறது ரொம்பவே அதிகமான மணி, நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 25 lakhs மட்டுமே நான் ஒரு கேபிட்டலா வச்சுட்டு அதை வச்சு தான் என் பிசினஸ் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வச்சு டெபாசிட்டர்ஸ்க்கு பணத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. இது மூலமா மக்களுக்கு அதிகமான ட்ரஸ்ட் கெயின் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா மக்கள் இவர்கிட்ட காசு கொடுத்தாலுமே இவர் வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி லைன்ல நிக்க வச்சாரு அவங்களுடைய பணம் கொடுக்கறதுக்கு. இது வந்து இவருடைய ட்ரஸ்ட் அதிகப்படுத்தி திரிசூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியால இருந்து மொத்த கேரளால இருந்து டெபாசிட் உள்ள எடுக்க ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட பேர் டெபாசிட் கொடுத்தாலுமே நீங்க வெயிட் பண்ணுங்க, பழைய டெபாசிட்டர் வந்து வெளியில போனாங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு லெட்டர் அனுப்புறோம், அதுக்கப்புறமா நீங்க திருப்பி எங்களுக்கு டெபாசிட் பண்ணலாம், அது வரைக்கும் நீங்க கியூல வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றது மூலமா இந்த கம்பெனி மேல ஒரு ட்ரஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, ஒரு ஹைப்புமே அதிகமாகுது. இந்த ஹைப்னால கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கல்ஃப்ல இருந்து, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய மலையாளி மக்கள் வந்துட்டு கல்ஃப்ல போய் செட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுமே அவங்களுடைய சேவிங்ஸை இந்தியாவில் இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேஃப் பிளே பண்ணணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கரெக்டான விதத்தில் நம்ம இந்த டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சேஃபாக தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலே இருந்துச்சு. அதனால தான் இவங்க டாமினண்டாக கோல்டு பிசினஸ்ல மட்டுமே இருக்காங்க. ஸோ கோல்டை மட்டும்தான் இவங்களுடைய மெயின் பிசினஸ் மாடலாகவே வச்சிருக்காங்க. ஸோ கோல்டு தான் இவங்களுடைய மெயின் பிசினஸ் அப்படிங்கிறப்ப இவங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா
பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை பற்றின கம்ப்ளீட் அனலைசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் மேலே காட்டு தரேன், கர்நாடகா பேங்க் வீடியோ பாருங்க, உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸை நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய சப் செக்மெண்ட், அதாவது செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறது கோல்டு ஃபினான்ஸ் செக்டார். ஸோ இந்த செக்டாரோட பிஸ்னஸே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வாங்குறேன் அப்படின்னா நியர்லி 6,000 rupees இப்போ இருக்கு. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு 4,000 to 5,000 rupees லோனாக கொடுத்துருவேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு அந்த 5,000 rupees ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட லாபம். பட் ஒருவேளை நீங்கள் பே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோல்டு தான் என்னோட கொலட்ரல் செக்யூரிட்டி. அண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு மேலே ஒரு 2 years இருந்திருக்கும்ல, அந்த 2 years இந்த கோல்டு ப்ரைஸுமே ஹைக் ஆயிருக்கும். ஒரு 7,000 to 8,000 rupees போயிருக்கும். இந்த 8,000 rupeesக்கு ஹையர் ரேட்டுக்கு என்னால் இந்த கோல்டு சேல் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு கொலட்ரல் செக்யூரிட்டியும் இருக்கு. NBFCங்கிறப்ப பேங்கை விட அதிகமான ரேட்ல இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கலாம். ஒருவேளை என்னால் ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியல அப்படின்னாலும் அந்த கொலட்ரல் கோல்டை அதிகமான ரேட்டுக்கு சேல் பண்ண முடியுங்கிறப்ப அதிகமான மார்ஜினல் சேஃப்டி இந்த செக்மெண்ட் இருக்குங்கிறதுனால இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் மார்க்கே கொடுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய இடி விழுது. VC பத்மநாதன் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட ப்ரோமோட்டர் 1986 இறந்து போயிருந்தாரு. ஸோ இவரோட டெத்துக்கு அப்புறமா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே த்ரெட்டன் ஆகுறாங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இனிமேல் எப்படி போகும், இந்த கம்பெனி யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற டவுட் வருது. ஸோ இதுக்கப்புறமா இந்த கம்பெனியை கரண்ட் டைம்ல யார் நடத்துறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்னா ப்ரோமோட்டர் அனலைசஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதான் இந்த கதையில ஒரு ட்விஸ்ட். VP நந்தகுமார் அப்படிங்கிறவர் இந்த VC பத்மநாதனோட பையன் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றாரு. VC பத்மநாதன் இருந்த வரைக்குமே இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான், இந்த வாழப்பாட்டில இருந்து ஒரே பிரான்ச் தான். பட் இவர் அவங்க அப்பாவுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா உள்ள வந்தோடனே 1 crore டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த கம்பெனிக்கு பல பிரான்ச்சஸ் தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இது மக்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருந்தாலுமே நம்ம பிசினஸ் வளருது அப்படிங்கிறதால வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. RBI கிட்ட இருந்து நீங்க ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேல கேபிட்டல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நீங்க ஒரு கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு கவுண்டர் பண்ற விதமா 1992ல மணப்புரம் ஜெனரல் ஃபைனான்ஸ் அண்ட் லீசிங் கம்பெனி அப்படிங்கிற நேம்ல இந்த கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா லிஸ்ட் பண்றாரு. ஸோ பப்ளிக்னா டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்றதுன்னு கிடையாது. ஒரு 50க்கு மேற்பட்ட இன்வெஸ்டர்ஸ் அந்த டெபாசிட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டு மணப்புரம்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் கம்பெனியை இன்கார்பரேட் பண்றாரு. பட் லேட்டர் இவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறாரு. அவங்க அப்பாவோட லெகசி அந்த ட்ரஸ்ட் வந்து மக்களுக்குள்ள இருந்தாலுமே ஒரு சின்ன கேள்விக்குறி இவர் மேல இருந்துச்சு. இவர் என்னதான் சயின்ஸ் குரூப்ல போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலுமே ஆண்டர்பிரினர்ஷிப்ல இவர் அதிகமான நாலேஜ் வச்சிருந்தாரு. அதுல கரண்ட் டைம்ல இந்தியாவில் அதிகமா ஐடி செக்டர் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த ஐடி பெனிட்ரேஷன் நம்மளும் உள்ள போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த 2000 டைமுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த .com பபிள் நல்லா பெருசா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளும் ஒரு .com வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால கோல்டு ஃபைனான்சிங்க ஒரு ஆன்லைன் ஃபார்ம்ல கொண்டு வந்தாரு. நீங்க ஒரு கோல்ட போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த அளவுக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து கோல்டு எடுத்துட்டு காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஃபார்ம்ல அவரோட பிசினஸை ப்ரொமோட் பண்றாரு. அப்படிங்கிறப்ப மக்களுக்கு அதிகமான ட்ரஸ்ட் அகைன் இவர் மேலேயும் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏன் பயன்படுத்திக் கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. 1995ல மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ண போறாரு. பட் அகைன் இவருக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 1.5 crore தான் இவர்கிட்ட கரண்ட் டைம்ல எல்லா டெபாசிட் அண்ட் இவரோட கேபிட்டல் எல்லாமே சேர்த்து இருக்கு. பட் ஒரு 3 crores மினிமம் இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் அப்போ இருந்ததுனால அதே வாழப்பாடு மக்கள் கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் உங்களுடைய டெபாசிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது என்னால் கெயின் வருது, நான் அதை உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருடைய ஃபாதர் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் இவருடைய ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கிட்ட பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பணத்தை வச்சு இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாரு. லிஸ்ட் பண்ணோடனே இவர் பண்ண முதல் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 day pledging. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கோல்டை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரு 3 days 4 days உங்களுடைய பணம் திருப்பி வந்துருச்சு, நீங்க திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் 1 monthக்கான இன்ட்ரெஸ்ட் ஆர் அட்லீஸ்ட் 1 weekக்கான இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதா இருக்கும். பட் இவரே டெய்லி இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிச்சாரு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு நாளுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வந்தாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய கோல்டு லோன் கம்பெனிஸும் இதை சேஞ்சா அடாப்ட் பண்ணி அவங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இதோட ரிசல்ட்டா அவங்க அப்பாவுக்கு என்னதான் கோல்டு லோன் பிசினஸ் பண்ணாலுமே இவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷர்மனுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பிசினஸ்க்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணப்புரம் ஆக்ரோ ஃபார்ம்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இதுல ஆனந்தா கர்ட், ஃபுட் அண்ட் மில்க் ப்ராடக்ட், கவு கீ, டபுள் டோன்ட் மில்க் அண்ட் ஆர்கானிக் பன்னீர்ங்கிற மாதிரி மோஸ்டா மில்க் ப்ராடக்ட்ஸை இவர் பண்ணி இந்த ஆக்ரோ ஃபார்ம்ஸ் மூலமா வித்துட்டு இருக்காரு. இது ஒரு அனலிசிஸ் கம்பெனியா இருக்கு. இப்போ இந்த கம்பெனியை இவர் எப்படி மேனேஜ் பண்ணாருங்கிற மேனேஜ்மெண்ட் அனலிசிஸ்க்குள்ள வந்தா அங்கதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஸோ மேனேஜ்மெண்ட்குள்ள வரும்போது இவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. இடி ரைடு கூட இப்போ ரீசெண்டா வந்தாங்க. ஸோ 2012ல 143 கோடிக்கான டெபாசிட்டை வந்து இவர் கலெக்ட் பண்றாரு இந்த மணப்புரம் ஆக்ரோ ஃபார்ம்ஸ்க்காக. பட் அப்ப RBI இன்வால்வ் ஆகி நீங்க இதை பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு ரைட்ஸ் தரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை அவர் என்னதான் ரீஃபண்ட் பண்ணியிருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இடி ரைடில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணல, இதை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணதுக்கான எந்த ஒரு KYC ப்ரூஃபுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு ஸ்டில் மணப்புரம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் வச்சு தான் ரீஃபண்ட் பண்ணோம், அண்ட் அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனிவேஸ் இவங்க இந்த KYC பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் வந்து உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரியாததுனால என்னால் இந்த கம்பெனியில் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன். அப்போ தானே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இவங்க மணப்புரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் மூலம்
மூலயமா சிஏ ஐசிடபிள்யூஏ கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயாக அந்த வாழப்பாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நடத்திட்டு இருந்தாரு. அண்ட் நிறைய முதியோர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுமே இவர் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இதை பார்க்கும்போது இது வந்து தப்பாகவும் சொல்ல முடியாது, ஏன்னா இவர் ஒரு எத்திக்கலாக தான் போயிட்டு இருக்காரு. பட் மேனேஜ்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமோ, அந்த கேஒய்சிலாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கே தவிர ப்ரொமோட்டர் மேலே பெருசாக ஒரு குறை சொல்ல முடியாது. அதனால ஒரு 60 to 70% இந்த ப்ரொமோட்டர் அனலைசிஸ்ல எனக்கு பாசிட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. ஸ்டில் ஒரு 30-40% வந்து அவர் பெட்டராக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டவுட் மட்டும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கண்டுபிடிச்ச விஷயம். பட் ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதுக்கு இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் என்ன, இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன, அண்ட் இந்த கம்பெனியோட ரெவன்யூ இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்னங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2 வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியும். இவ்வளோ நேரம் பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.